இன்றைக்கி வீட்டில் உள்ள கோதுமை மாவும் வெங்காயத்தை வச்சு நம்ம மொறுன்னு சமோசா செய்ய போகிறோம். அதுவும் கடையில் கிடைக்கிறத விட இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ மிஸ் பண்ணுறாதீங்க, முழுசாக பாருங்கள். ஸோ நம்ம கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பிசைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா பொசு பொசுன்னு வரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி சப்பாத்தி செய்வீங்களோ அந்த மாதிரியே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதிலேருந்து சின்ன உருண்டையாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம பூரிக்கட்டையில் மாவு கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டு அந்த உருண்டை எடுத்து 2 பக்கமாக ஸ்டப் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எப்படி சப்பாத்தி பூரிக்கெலாம் செய்வீங்களோ அந்த மாதிரி நல்லா மெலிசாக பண்ணிக்கோங்க. மெலிசாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சமோசாவுக்கு. இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்படியே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வடிவத்தில் எடுத்துங்க, நீட்டாக. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் விடாதீங்க, லைட்டாக சூடு ஏறினா போதும். அந்த மாவு சூடு ஏறி அந்த பிசு பிசுன்னு ஒட்டாமல் வந்தால் போதும் நம்மளுக்கு. அவ்வளோதான், ஒரு 5 செகண்ட் போட்டு எடுத்தாலே போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி அப்படியே நம்ம வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது மேலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே லைட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அவ்வளோதாங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும், இது ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கோதுமை மாவை எடுத்து இந்த மாதிரி மடிச்சிங்க. பத்தாலே தெரியும் எப்படி மடிச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோன் ஷேப் கிடச்சிருக்கு. இதில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை இதில் ஃபில் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம், கொஞ்சமாகவும் இல்லை அதிகமாகவும். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். அந்த மூலையில் வெங்காயம்லாம் தெரியாத அளவுக்கு மடிச்சிங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது வெளியே வராமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன் கொஞ்சம் மாவு எடுத்து வைக்க சொல்லி. அது இதுக்கு தான். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணி அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் சமோசா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சமோசா வடிவில் கடிச்சிச்சுன்னு. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு டைம் கூட பாருங்கள், எப்படி மடிக்கிறேன்னு தெளிவாக பார்த்துக்குங்க. அவ்வளோதான், எல்லா சமோசாவும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசா ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி லைட்டாக வந்தோடனே நீங்கள் 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் சமோசாவை. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். அப்படியே நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நீங்கள் சமோசாவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. உண்மையாகவே கடையில் கிடைக்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சமோசாவை ஈஸியாக வீட்டிலே செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்களும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.